இப்போ 4 தடவை எம்எல்ஏ ஆனவங்க ஒருத்தருக்கு உள்ள அனுபவமும் நேரடியாக எம்எல்ஏ ஸ்ட்ரெயிட்டாக சிஎம்னு சொன்னீங்கன்னா நல்ல மனசு மட்டும் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட முடியுன்றது கிடையாது. விஜயோட சக்தியை வந்து நான் வந்து ரொம்ப சாதாரணம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் களத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஏற்படுத்தும். திமுக என்டிஏக்கு ஏற்படுத்தாது. ஏன் சொல்கிறேன்னா கிறிஸ்டியன் சொல்ற மைனாரிட்டி ஓட்டு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் பெரும்பான்மையாக வரும். நாம் தமிழரோட பின்னாடி போனாங்க பாருங்க, புதுசாக போகிற பசங்க அவங்க எல்லாம் வரும். இவங்க விடுதலை சிறுத்தைகளோட கணிசமான வாக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்றாங்க. கரையோர இருக்கிற மீனவர்களோட வாக்கு எல்லாம் வந்து விஜய்க்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து இல்லை அப்படி வந்த வாக்குகள்ல அதிமுகவோட வாக்கு வங்கியோ பாஜகவோட வாக்கு வங்கியோ இல்லையா? பிரச்சாரத்துக்கு போனால் வணக்கம் தாமரை ரெட்டலியன் பண்ணிடுங்க போட்டுருங்க அதான் சொல்லுவாங்க. நாங்கள் வெளியில் வரும்போது இவர் போடுவாரா போட மாட்டாரா, திமுகவா, வீட்டுக்குள்ளே எங்கே திமுக படம் பார்த்து இப்படி யோசிப்போம். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வேட்பாளருக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற குழந்தை எழுந்திரிச்சு தளபதினு கத்துச்சு வச்சிங்க, அவரோட குஷி எப்படி இருக்கும் வேட்பாளருக்கு. அப்போ நம்ம கன்ஃபார்மாக ஜெயிச்சிட்டோம். அந்த மாயையில் இருக்காங்க. அரசியல் அவங்களுக்கு தெரியல. அதை தட்டி கேட்காத ஒரு முதல்வர், அவர் வயசுக்கு அதை கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஒரு துணை முதல்வருக்கு ஏதாவது பிரச்சனை உடனே துபாய் போயிடுறாரு. அந்த நம்ம செஞ்ச நிறைய விஷயங்கள், குறிப்பாக பெண்களை கவரும் வகையில் பண்ணது, இந்த 8000 ரூபாய் கூப்பன் அறிவிச்சது, இதெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. நீங்கள் உங்களுக்கு நான் 1000 ரூபா கையில் கொடுக்குறேன், ஆனால் உங்களை பலார்னு அரையிறேன், எது உங்களுக்கு நிற்கும்? அரையிறேன். அதுதான் இந்த கவர்மெண்ட் பண்ணது. பாஜக கூட இருந்ததுனால தான் தோத்துட்டுன்னு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களே இந்த ரீசெண்ட் எலெக்ஷன்ல உங்களோட ஞாபக சக்தியை கொஞ்சம் குறைச்சிட்டு இங்கே வந்தீங்க வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக 10 நாள் நடந்தது, ராகுல் காந்தி ஒரு கேரக்டர் வந்தார், அவர் ஸ்டாலின் கூட பேசவே இல்லை. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ ஆட்டோமேட்டிக். இன்னைக்கு காங்கிரஸ் திரும்ப கலக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நியூஸ் ஒரு பக்கம் காங்கிரஸ் பண்ணது இல்லை, இந்த பக்கம் பிஜேபி அதை பண்ணல. நீங்கள் பேட்டி எடுக்கும்போது சீரியஸ்ன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தீங்க. நீ காமெடி பண்ணுறீங்க பாருங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற ஆட்சி யார் அப்படின்றது தான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது. இல்லை நம்மளுக்கு வந்து கலர் ரிப்போர்ட்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, மக்கள் நமக்கு சாதகமாக இருக்காங்க, பெண்களுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் கை கொடுக்கும் இப்படின்னு திமுக ஒரு பக்கம் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் ஆதரவு நமக்கு இருக்குது அண்ட் புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நமக்கு நிறைய ஆதரவு இருக்குது, குழந்தைகள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு பல வகைகளில் தாவேக்கா ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நடுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு அடுத்த கட்ட பணிகள்லாம் என்னென்னு இறங்கிட்டு இருக்கிறார். ஸோ இதை இந்த சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாஜகவை சேர்ந்தவராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவை சேர்ந்தவர்ன்றதை விட ஒரு நடுநிலையாக ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன்னு நினச்சேன்னா, விஜயோட சக்தியை வந்து நான் வந்து ரொம்ப சாதாரணம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நாங்கள் களத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஏற்படுத்தும். திமுக என்டிஏக்கு ஏற்படுத்தாது. ஏன் சொல்கிறேன்னா, எப்பவுமே நம்ம மக்கள் வந்து ஒரு 25% மக்கள் நடுநிலையான மக்கள் இருக்காங்களே, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும், நம்ம போடுற ஓட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு போய் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய ரெண்டு கருத்துமே பார்த்தீங்கன்னா, தேர்தல் நாள் வரைக்கும் அதிமுகவா திமுகவா எது ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. தாவேக்கா வந்து கெடுக்கும், சில பேர் வெற்றியை கெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. ஆனால் அந்த 23ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து தான் ஒரு பெரிய ஒரு ரூமர் மாதிரி கிளப்பி விட்டு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னது வந்தது பாருங்க. அது அவங்களா சேர்ந்து பண்ண ஒரு ரூமர் தான். என்னன்னா, அது இன்னொரு காரணம் சொல்றேன். அதிமுக ஓட்டு போடுறவங்க, திமுக ஓட்டு போடுறவங்கலாம் வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. டிவிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அதுவும் தன் தலைவன் மேல இருக்கிற அந்த இதை காமிக்கிறதுக்காகவே வெளியில வந்து விசில் அடிக்கிறது. நாங்க யாருக்கு போட்டோம் தெரியுமா, நாங்க தளபதிக்கு தான் போட்டோம்னு சொல்றதுனால ஒரு 10 ஒரு பூத்துல 1000 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு 10 பேர் வெளியில வந்து
இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க வச்சுங்களேன், அங்க ஓட்டு போட்டு நிக்கிறவங்க இல்ல அந்த கட்சி தான் வந்துரும் போட்டுருக்கு, ஓப்பனா சொல்லிட்டு போறாங்க பசங்க அப்படின்வாங்க சைக்காலஜி. ஆனா அமைதியா போய் ஓட்டு போடுறவங்க 990 பேர். இங்க விஜய் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா எல்லாம் ஃபிளேர் அப் பண்ணி எல்லா பசங்க வெளில வந்து நான் விஜய் தான் போட்டேன், நான் தளபதி தான் போட்டேன், விசில் எங்க ஆட்சி தான் அப்படின்னு சொல்றதுனால நமக்குள்ள ஒரே ஒரு மாயை அந்த வந்துருமோ அப்படின்னு. அது வராதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகன்னு சொன்னாலே நடுநிலையான கட்சியை சாராத அந்த கூட்டணியை சாராத எல்லாருமே வரவே கூடாது அப்படின்னு பத்திரிகை துறைன்னு பார்த்தா ஒரு 4-5 பேர், ஒரு 7-8 பேர் பெய்டு பத்திரிகையாளர்களை தவிர ஜென்ரல் பத்திரிகையாளருங்க அத்தனை பேருமே அச்சோ ரொம்ப மோசமாக இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த கட்சியை சார்ந்தவங்களை தவிர மற்ற அத்தனை இடத்துலையுமே அச்சோ இந்த மாதிரி ஒரு ஆட்சியை பார்க்கலப்பான்னு. ஸோ இப்படி ஒரு ஆட்சியை நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்கு பாருங்க, அது மக்கள் மனசில் தீயா இருக்கிறது நான் நல்ல பிரச்சாரத்தில் பார்த்தேன். அது கண்டிப்பாக திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வராது. அப்போ விஜயால ஆட்சி கொண்டு வர அளவுக்கு அவர்கிட்ட பர்சன்டேஜ் கிடையாது. திமுக ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடுவில் வந்து என்டிஏ தான் நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு எல்லா இடத்துலையுமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் இவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு நினைச்சா கூட அப்போ கூட பல இடத்துல என்டிஏ தான் ஜெயிக்கும்ன்றாங்க. அப்போ என்னன்னா மக்களுக்கு அவ்வளோ கோவம் திமுக மேலே இருக்கு. விஜய் இல்லாமல் இருந்தாருன்னா நாங்கள் இப்போ எழுதி கொடுத்துருவோம் எத்தனை சீட்டுன்னு, எத்தனை 200-210 வரும்னு சொல்லிடுவோம். விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனால எவ்வளவு சீட்டுன்னு தான் தெரியலையே தவிர மற்றபடி நாங்கள் ஆட்சி அமைக்கிறது என்டிஏன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம அமைச்சரையில் இப்போ மந்திரி சபையை போட்டுக்கிட்டு பேப்பரில் போட்டு கொடுத்துக்கிட்டு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் தெளிவாக சொல்ல முடியலன்றீங்க. இப்போது இங்கே சில எலெக்ஷன் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போது ஒரு 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 புதிய சக்தி ஒன்று வந்திருக்கு, அந்த புதிய சக்தி வாக்குகளை பிரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா இப்போ வந்து ஒரு 2 எதிரெதிர் போட்டிகள் தான் இருக்குது அப்படின்றதா 2 முனை போட்டிகள் அப்படின்னு இருக்குன்னா இவங்க தான் வரும் நம்ம ஒரு கால்குலேஷன்ல சொல்லிட முடியும். ஆனா இப்போ ஒரு 4 முனையா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வந்திருக்கிறது வாக்குகளை பிரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் போது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போய் முடியும்னு ஒரு 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 ஃபேக்டர் இருக்கு, ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஒரு தியரி இருக்கு. ஏன் அது பலிக்காதா? அப்ப திமுகவுக்கே இந்த முறை விஜய் வந்ததுன்றது திமுகவுக்கு சாதகமாக போய் முடியாதான்ற ஒரு கேள்வி வைக்கப்படுதுல்ல? இல்ல விஜய் வந்து நிறைய ஓட்டு 25-30% வாங்கினாருன்னா அவங்க சொல்றது ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து 15 அவ்வளோதான் வாங்குவார் மொத்தத்தில். அது என்ன ஓட்டுன்னா அவங்க அந்த கிறிஸ்டியன் சொல்ற மைனாரிட்டி ஓட்டு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் பெரும்பான்மையாக வரும். நாம் தமிழரோட பின்னாடி போனாங்க பாருங்க, புதுசாக போகிற பசங்க அவங்க எல்லாம் வரும். இவங்க விடுதலை சிறுத்தைகளோட கணிசமான வாக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்றாங்க. கரையோர இருக்கிற மீனவர்களோட வாக்கு எல்லாம் வந்து விஜய்க்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து இல்ல அப்படி வந்த வாக்குகள்ல அதிமுகவோட வாக்கு வங்கியோ பாஜகவோட வாக்கு வங்கியோ இல்லையா? இல்ல இருக்கும். ஆனா மேஜரா வந்து டிஎம்கேக்கு இருக்கும். ஏன்னா அவங்க விடுதலை சிறுத்தைகள் இது அங்கே தான் போவோம், கிறிஸ்டின் ஓட்டு அங்கே தான் போவோம். நார்மலாக எல்லாருமே வந்து நம்ம இந்த கரையோரம் இருக்கிறவங்க மீனவர்கள் இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாம் வாங்குறதுலாம். ஆனால் இந்த தடவை என்னென்னா எதுவுமே இல்லாமல் விஜய் எடுக்கிற ஓட்டு 10-15% இருந்ததுன்னா அது திமுகவோட ஓட்டு கண்டிப்பாக பாதிக்கும். அந்த எதிர்ப்பு ஓட்டில் கொஞ்சம் கம்மியாகும். எங்களுக்கு அதிகமான ஓட்டு வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த சின்ன 18-30 பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஒரு செக்டர் இருக்குது, ஒரு செக்ஷன் நடுத்தர மக்கள், நடுநிலையான மக்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் அமைதியாக விஜய்க்கு இன்னும் வயசு இருக்குது. நான் பார்த்த கண்ணோட்டத்தை சொல்கிறேன். விஜயை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய வயசு இருக்குது, இன்னும் அனுபவம் நிறைய வேணும் அரசியலுக்கு. ஏன்னா நம்ம மற்றவங்க மாதிரி படம் நல்லா இருக்குன்னு ஆட்சி கொடுக்க முடியாது. அதான் சொல்றேன், எம்ஜிஆர் விஷயம் வேற, இவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் அரசியலை நல்லா புரிஞ்சு அடி வாங்கி உத வாங்கி எம்எல்ஏ ஆகி பாலிடிக்ஸ்லாம் அனுபவிச்சு, கலைஞரோட பாலிடிக்ஸ்லாம் அனுபவிச்சு இது கொடுக்காம அவங்க ஆதரவாளர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி கொடுத்து மந்திரி கொடுக்காம அப்பெல்லாம் அப்போ இருந்தார். அப்போ வந்து அந்த பீரியட்லாம் அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் ஆதரவாளர், திமுகவில் எம்ஜிஆர் ஆதரவாளர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்பாக்கெல்லாம் கொடுக்கல மந்திரி. அதையெல்லாம் உழண்டு பார்த்து வெளியில் வந்து பாலிடிக்ஸ்னா என்ன, எம்ஜிஆரோட ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் யாராக இருக்க முடியுமா? அவரே பாதி நாள் ரோட்ல தான் இருந்தார் பிரச்சாரத்தில். இது எதையுமே பண்ணாம வெறும் மேலேருந்து வந்து 6-7 தடவை மட்டும் வந்து அப்படியே பார்த்துட்டு போறவருக்கு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய பதவி கொடுக்க வேண்டாம் அப்படின்றது மெச்சூர்டான ஓட்டர்ஸ், நல்லா திங்க் பண்ற ஓட்டர்ஸ் வந்து இல்ல இப்ப இல்ல இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா கொடுக்கலாம் தெரியல. இப்ப டூ மெச்சூர், இது டூ இம்மெச்சூர். இவ்வளவு சீக்கிரம் கொடுக்க வேண்டியது இல்ல. ரெண்டாவது அவருக்கு என்ன தெரியும், அரசியல் என்ன தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, எத்தனை துறைகள் இருக்கு, துறையோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு, ஏன் எம்ஜிஆர் தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. எம்ஜிஆர் அதுல ஊறி வந்தவர். அவர் விஜயகாந்த் எனக்கு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் 8% தாண்டல. 8 அது 8 7 14 15 16 17 ஆகிறதுக்குள்ள 4 தடவை எம்எல்ஏ இருந்திருப்பாரு. விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு 2008 11 இல்லை சார். ஆக்சுவலாக நான் இதை மக்கள்கிட்ட இதெல்லாம் கேள்வியாக வச்சேன். நான் அதெல்லாம் மக்கள் சொல்கிற விஷயங்களே என்னவா இருக்குன்னா, ஆமாம் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்களே அப்படின்னா
இப்போ யாருக்கு தாங்க முதல்ல வந்தப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு? இப்போ ஸ்டாலின் வந்தாருன்னா ஸ்டாலின் மட்டும் எல்லாம் தெரியுமா? இபிஎஸ் வந்தாருன்னா எல்லாம் தெரியுமா? கூட இருக்கிற அதிகாரிகள் கைட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க சொல்கிறதின்படி, அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற மனசோடையும் அதுக்கான அதை தவறு செய்கிறவங்கள கேள்வி கேட்குற விஷயங்களை கூட இருக்க அதிகாரிகளை தவறு செய்யும் பட்சத்தில் கேள்வி கேட்குற ஒரு தலைமைன்னு இருந்தால் அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல சிஸ்டமாக நடக்க போகுது அப்படின்றாங்க. இல்லைங்க, அந்த அட்மாஸ்பியர்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எப்படி நீங்கள் இப்போ இபிஎஸ் ஒன்றும் தெரியலன்றீங்க சொல்கிறீங்க, ஆனால் அவர் இருந்து மக்கள் கேட்குறாங்க, மக்கள் இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இபிஎஸ் எப்போ முதல்வர் ஆனார்? எத்தனை முறை அவர் எம்எல்ஏ ஆகி எத்தனை முறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஆனார்? இல்லை அனுபவம் இருக்கு ஆனார். இன்னொன்று, ஸ்டாலின் ஒரு வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டில் அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா அவர் காதில் விழுந்தது என்ன வார்த்தை தெரியுமா? ஒன்றியம், நகரம், வட்டம், மாவட்டம், பகுதி, இது இது எங்கே போச்சாங்க, எப்பா செயற்குழு, எப்பா மாவட்டம், எப்பா மாவட்டம், இதை கேட்டு கேட்டு வளர்ந்தவருக்கு அரசியலும் தெரியும், அது அதிகாரமும் தெரியும். எம்ஜிஆர் அப்படியே வளர்ந்தவர். விஜயகாந்த் வந்து முதல் முறையாக இதுலேருந்து வந்தாரோம், இதுலேருந்து சினிமாலேருந்து வந்தால் கூட மக்களோட மக்களாக பழகி அவர் வந்து சாப்பாடு போடுறதுலேருந்து சாப்பாடோட முக்கியத்துவம் என்ன எல்லாம் பார்த்து அவர் கூட முதல்ல விருதாச்சலத்தில் எம்எல்ஏ ஆனார். 2011 திருப்பி எம்எல்ஏ ஆனார். உடல்நிலை நிறையா நல்லா இருந்ததுன்னா 2016 எம்எல்ஏ இருப்பார், 2021 எம்எல்ஏ ஆயிருப்பார். இப்போ தான் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்துருப்பார். அப்போ 4 தடவை எம்எல்ஏ ஆனவங்க ஒருத்தருக்கு உள்ள அனுபவமும் நேரடியாக எம்எல்ஏ ஸ்ட்ரெயிட்டாக சிஎம்னு சொன்னீங்கன்னா, சிஎம்ன்றது வெறும் நல்ல மனசு மட்டும், நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், நல்ல மனசு மட்டும் ஒருத்தருக்கு இருந்தால் போதும் சிஎம் ஆகிடலான்றது நான் நினச்சேன் காலேஜ் படிக்கும்போது. இல்லை, நல்ல மனசும் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கணும். நல்ல மனசு மட்டும் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட முடியுன்றது கிடையாது. எம்ஜிஆருக்கு நல்ல மனசு இருந்தது, அரசியலும் தெரிஞ்சிருந்தது. ஒரு பக்கம் அன்றைக்கி பீக்கில் இருந்த மீசையெல்லாம் அப்படி வரைஞ்ச மாதிரி இருந்த கருணாநிதியை லெஃப்டில் டீல் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் ரைட்டில் ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டே இருந்தார். ஒரு நல்லது பண்ணுவார், இந்த பக்கம் வந்து வரும் பாருங்க கருணாநிதி அவர்கிட்ட வந்து அப்படியே வால் மாதிரி வீசும் சொல். இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் யார் தெரியுமா? அட்டகத்தி வீர மலையாளிகள். இதையும் சமாளித்து இந்த பக்கம் மக்கள் நல்லது பண்ணார். இந்த பக்கம் மக்களுக்கு மட்டுமே நல்லது பண்ணிருந்தீங்கன்னா இங்கே இவர் போட்ட அடிக்கு தாங்கியிருக்க மாட்டார். அமைச்சரவை லிஸ்ட் வரைக்கும் ரெடி பண்ணிருக்காங்க. அதாங்க நான் சொல்கிறேன், நீங்கள் 170 சீட் வரைக்கும் ஜெயிப்போம், அட்லீஸ்ட் 140க்கு மேலே ஜெயிப்போம், ஆட்சிக்கு வரது உறுதி, இந்த நம்பிக்கையில் தாவேக்கா இருக்கிற நம்பிக்கை நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இப்போ அவங்க எல்லாரும் செலவு பண்ணி நின்றுருக்காங்க. நம்ம போகிற இடத்துலலாம் அதான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் பிரச்சாரத்துக்கு போனால் வணக்கம் தாமரை ரெட்டலியன் பண்ணிடுங்க போட்டுருங்க அதான் சொல்லுவாங்க. நாங்கள் வெளியில் வரும்போது இவர் போடுவாரா போட மாட்டாரா, திமுகவா, வீட்டுக்குள்ளே எங்கே திமுக படம் பார்த்து இப்படி யோசிப்போம். ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அவர் யாருன்னு. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வேட்பாளருக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற குழந்தை எழுந்திரிச்சு தளபதின்னு கத்துச்சு வச்சிங்க, அவரோட குஷி எப்படி இருக்கும் வேட்பாளருக்கு? அப்போ நம்ம கன்ஃபார்மாக ஜெயிச்சிட்டோம். அந்த மாயையில் இருக்காங்க. அரசியல் அவங்களுக்கு தெரியல. இந்த ஓட்டுன்றதெல்லாம் வந்து 1,80,000 ஓட்டில் 20,000 ஓட்டுன்றது வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் எண்ணிக்கையில் கம்மி. அந்த மாயையில் அவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, திமுகவான பொறுத்த வரைக்கும் அவங்க மகளிருக்கு பண்ண திட்டங்களாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ சென்டிமெண்டலி வந்து லாஸ்ட் டைமும் வந்து எலெக்ஷன் முடிச்சுட்டு கொடைக்கானல் போன ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முறை வரும்போது நம்மளுக்கு ஜெயிச்சிடணும் சிஎம் ஆனார். இந்த முறையும் அந்த எமோஷன்ஸ் அடிப்படையில் தான் அங்கே போயிருக்கிறாரு அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த நம்ம செஞ்ச நிறைய விஷயங்கள், குறிப்பாக பெண்களை கவரும் வகையில் பண்ணது, இந்த 8,000 ரூபாய் கூப்பன் இருந்துச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த கால்குலேஷன் தப்பாக போகும்னு அடித்து சொல்லிட முடியுமா? நீங்கள் உங்களுக்கு நான் 1000 ரூபா கையில் கொடுக்குறேன், ஆனால் உங்களை பலார்னு அரையிறேன், எது உங்களுக்கு நிற்கும்? அரையிறது தான் நிற்கும். அதுதான் இந்த கவர்மெண்ட் பண்ணது. நீங்கள் 2,000 கொடுத்துட்டீங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் 1000 ரூபா கொடுத்துட்டீங்க. ரோட்டுக்கு கஞ்சாங்க, ரோட்டுக்கு பையன் வந்து கஞ்சாவில் படுத்துட்டு இருக்கிறான் வீட்டில், அவனை சரி பண்ணுறதுக்கு எங்கே முடியல. குடி 24 ஹவர்ஸ் குடி. இதையெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொடுக்கறது கொடுக்கட்டுங்க. ஆனால் என்ன பண்ணார் அவர் வந்து இங்கே என்ன ஆட்சி நடந்தது? இந்த 5 வருஷம் அலங்கோலத்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமான இது இல்லை, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாமே அது எல்லாரையும் பாதிக்குதுங்க. நீங்கள் ஒரே ஒரு முதியவர் கொலைன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கொங்கு சைடில் போனீங்கன்னா எல்லாருமே வந்து தோட்டத்தை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தரும் பயத்தில் படுத்துட்டு இருக்காங்க நைட்டில், என்ன ஆகுமோன்னு. அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்துக்கிட்ட இந்த 1000 ரூபாய், இந்த மகளிர் உரிமை தொகை, பஸ்ஸு இலவசம், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். உயிர் எங்களுக்கு முக்கியம், உயிரோடு நாங்கள் இருக்கணுன்றதான் முக்கியன்றதை உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க இந்த திமுக அரசு. அதனால் இது எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்றதுல கீழ் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் ஆதரவாளர் இருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஆட்சி போகணும்னு சொல்லுவாங்க. தவிர நடுநிலையாக நாலு யாராவது ஒருத்தர் கூட இந்த ஆட்சிக்கு என்னங்க குறை அப்படின்னு கேட்கவே இல்லைங்க. நான் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது திமுக பார்த்துட்டு இருப்பாரு. திமுக காரங்க கூட போய் எங்கேயாவது ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு தாங்க ஓட்டு போட போகிறாங்க, நான் நல்ல அருமையான ஆட்சின்னு சொல்லலை, நீங்கள் என்ன
செஞ்சுட்டு உங்கள்கிட்ட கேட்கறது அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் போட்ட ஆட்டம் இருக்கு பாருங்க, அதை தட்டி கேட்காத ஒரு முதல்வர் அவர் வயசுக்கு, அதை கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஒரு துணை முதல்வருக்கு ஏதாவது பிரச்சனை உடனே துபாய் போயிடுறாரு பார்த்தீங்களா. இப்போ அவங்க போயிட்டாருன்னு சொல்றாங்க எல்லாம். அங்கே அவர் தானே எடுத்து செய்யணும். அதை அடுத்தது அப்பாவுக்கு அப்புறம் பையன்றீங்க, அப்பாவுக்கு அப்புறம் பையன் தானே எடுத்து செய்யணும் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்பா சரியில்லை, டிஜிபி மாற்றணும்னு சொன்னீங்க, சீக்கிரம் மாற்றணும், உடனே போடணும். நேரு மேலே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. யார்? கோர்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் நல்லதாக கட்டது ஒரு ஆர்டர் வந்துடுச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. என்ன லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணுங்க. யாரோ கஞ்சா வைக்கிறாங்கன்னா, கஞ்சா ஏங்க நான் சொல்கிறேன், கஞ்சா விற்கிறத அடக்கிறதுக்கு 2 நாள் போகாதா உங்களுக்கு? இந்த சமயத்தை ஜெயலலிதா இருந்தாங்க வச்சுங்களேன், கஞ்சா வந்திருக்கும். அப்படி இதை சொல்லக்கூடிய இடத்துல முதல்வர் இல்லை, துணை முதல்வர் சொல்லிருக்கணும்ல. அதுதான் அவங்க கட்சிக்காரங்களே சொல்றது. அப்பா கூட பரவாயில்லைங்க, வயசாயிடுச்சுங்க, அவருக்கு தெரியல, பையன் என்னங்க நல்லா தானே இருக்காரு, அவரு கூட அந்த அளவுக்கு மமதம் இல்லைங்க. அது நம்ம இன்னும் 20 வருஷத்துக்கு நம்ம ஆட்சி தான் மாதிரி இருக்காங்க பாருங்க. அதுக்கு விழப்போற அடி தான் இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பாரு. ஓகே, இதில் தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அப்படி வந்துச்சுன்னா என்டிஏ ஆட்சி அமைக்கிறதுக்காக பாஜக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான கணக்குகளை டெல்லி போட்டுட்ருக்குறாங்க அப்படின்லாம் இப்போ ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறாங்க. சில மாநிலங்களில் பாஜக மாற்றுக் கட்சியில் இருக்கவங்க பாஜக பக்கம் இது பண்ணி ஆட்சி அமைச்சதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் வச்சு இப்படி சொல்கிறாங்களோ என்னவோ. என்னதான் பாஜக என்ன பிளானில் தான் இருக்குது, என்டிஏ ஆட்சி இந்த தொங்கு சட்டசபை மாதிரி அமையும் பட்சத்தில் என்ன? ஏன்னா நிலவரம் தான் போய்கிட்டு இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா. நம்மளே கூட பேசணும், யாரு வராங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல, எக்ஸாக்டா சொல்ல முடியல அப்படின்னு. அப்போ அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன செய்ய காத்து? எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி யார் வருவாங்க அந்த டவுட்லாம் இல்லை. விஜய் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு, அவர் வாங்குற அவரோட எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜெயிக்க மாட்டார். ஸ்பாயில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாரு தவிர ஜெயிக்க மாட்டார் நிறைய இடத்துல. அவர் ஒரு 60-70 சீட்டு ஜெயிச்சாருன்னா தான் தொங்கு சட்டமன்றம் வரது வாய்ப்பு இருக்கு. 60-70 ஜெயிக்கிறதுலாம் ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியாது, நிறைய இடத்துல ஓட்டு நல்லா வாங்குவார், நிறைய இடத்துல வந்து ஜெயிக்க வேண்டியவரை கெடுப்பார், அது பண்ணுவார். மற்றபடி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்குலாம் அவருக்கு வராது. மோர் தென் 50-60 அவர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தொங்கு சட்டமன்றம்ன்றது தமிழ்நாட்டில் இது வந்ததுன்னு வராது. எனக்கு தெரிஞ்சு 100% நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்ஜினில் வந்து என்டிஏ ஆட்சி அமைச்சிடும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. யாரையும் போய் கேட்டு நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக என்டிஏ ஆட்சி அமைக்கும். அது 4ஆம் தேதி பாருங்க. இல்லை, நான் அப்போ நிறைவாக இந்த ஒரு விஷயம், நான் சென்னையில் இருக்க 16 தொகுதிகளுக்கு நான் போயிட்டு சில மக்களோட மனநிலை என்ன இருக்குன்னு நான் தான் கேட்டு வந்தேன். கேட்கும்போது அவங்க ஒன்று திமுக பற்றி பேசுகிறாங்க, இல்லை தாவேக்கா பற்றி பேசுகிறாங்க. நான் அதிமுக பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன இதுன்னு கேட்கும்போது, இல்லைங்க அதிமுக மேலே பெருசாக இது கிடையாது. அதில் அவங்க பார்ஷியலாக சொன்ன ஒரு காரணம், இப்போ 50-50 சொன்ன காரணம் பாஜக கூட இருக்குங்க, போதிய தலைமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். பாஜக கூட இருக்குங்க, அதனால எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை இப்படின்னு சொன்னாங்க. இந்த மக்கள் பல்சை புறந்தள்ளிட முடியாதுல்ல. 2021 நீங்கள் சொல்கிற இதே கூட்டணி தான் நின்றுச்சா 3% தான் 2 பேர் வித்தியாசம். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிலாம் தாண்டி எடப்பாடி அவர்களுக்கு தலைமையில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். 3% தான் வித்தியாசம். அப்போ ஏன் பாஜக கூட இருந்து யாரும் ஒன்று சொல்லி 66 சீட்டு வந்தார் எடப்பாடி, பார்த்தீங்களா? 66 சீட்டு, நாங்கள் 4 சீட்டு எல்லாரும் வந்தோம். அப்போ யாரும் இந்த சீட் சொல்லியே. இப்போ நம்ம 2024 நாங்கள் தனியாக நிற்கும் போது 19% வாங்கணும், 11 இடத்துல 2வது பிளேஸுக்கு வந்தோம். ஏன் அப்போ அந்த யாரும் சொல்லியே. அதெல்லாம் நீங்கள் வந்து பாஜக கூட இன்னும் எத்தனை நாளைக்கு கம்பு சுற்றிட்டு போகிறாங்க. பாஜக கூட இருந்ததுனால தான் தோத்துட்டேன்னு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களே இந்த எலெக்ஷனில் ரீசெண்ட் எலெக்ஷனில் கூட ஜெயக்குமார்லாம் சொன்னார். ஆமாம், அதோட முக்கியம் ஒன்று அது அங்கே போயிட்டீங்க. உங்களோட ஞாபக சக்தியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இங்கே வந்தீங்க வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக 10 நாள் நடந்தது, ராகுல் காந்தி ஒரு கேரக்டர் வந்தார், அவர் ஸ்டாலின் கூட பேசவே இல்லை. ஆமாம், திமுக கூட்டணி பிரச்சனை இருக்குதான். நான் சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனே ஒரு கொலகாரர் இருக்கான், அதை விட்டுருங்க. ஏங்க நீங்க முதல்ல என்ன கொலகாரன் நீங்க இல்லைங்க, பக்கத்து அவனும் ஒருத்தர் இருக்கான். அப்படி இல்லை, நாங்க சொன்னது 2024 போங்க அப்படின்னு பார்த்தா வைகோன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரை வச்சு பேசக்கூடாது. அவர் என்ன பேசினாருன்னு அதை விடுங்க. இந்த எலெக்ஷன்ல ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்னாவே இல்லை. இந்த கூட்டணியே கிடையாது. அந்த கூட்டணி நம்ம ஏற்றுக்கிட்டு போறோம். அட விடுங்க, அது கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணிங்கன்னு. ஆனால் எங்களை பார்த்தா நீங்கள் 2 பேரும் சரியில்லையே அப்படிங்கிறது. இன்னும் எத்தனை நாள் பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா பண்ணுங்க, ஒரு 4 நாள் தானே. நீங்கள் என்டிஏ ஆட்சி அமைக்கும் போது பாருங்க, அதே பாஜக எந்த அளவுக்கு நாங்கள் ஜெயிச்சு வரோம்னு பாருங்க. அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ ஆட்டோமேட்டிக். இன்னைக்கு காங்கிரஸ் திரும்ப கலக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நியூஸ் ஒரு காங்கிரஸ் பண்ணது இல்லை, இந்த பக்கம் பிஜேபி அதை பண்ணல. நீங்கள் பேட்டி எடுக்கும்போது சீரியஸ்ன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ நீ காமெடி பண்ணுறீங்க பாருங்க. காங்கிரஸ் சொல்றதெல்லாம் வச்சு இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே. காங்கிரஸ் பேசினா சொல்லிட்டு முன்னாடி பேசுனதுன்னா மாணிக் தாக்கூர் என்ன பேசினாரு, மாணிக் தாக்கூர் பேசுனதும் ஜோதிமணி பேசுனதும் மானமுள்ள ஒரு காங்கிரஸ்காரங்க இருக்க முடியாது. அதே மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, கட்சின்னு வந்துட்டா மக்கள்னு வந்துட்டா வேற வழி, அது ஒரு கட்சி, அதை விடுங்க, அதை பத்தி வேண்டாம். அங்க இருக்கிறவங்க பேசுறதுல பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்க ஜாலியா பேசுவாங்க. மேல அப்படி கேட்க வரல, ஒரு தேசிய கட்சி பண்றாங்க. இப்போ இந்த பக்கம் அதுவும் இல்லாம இனிமே தமிழ்நாட்டில் வளரணும்னா பாஜகவுக்கு
அது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது தேவைதானே? இந்த பங்கெல்லாம் இல்லை. நாங்கள் என்டிஏ முதலிருந்து சொல்கிறாங்க, அதிமுக தலைமையிலான எடப்பாடி அவர்கள் தலைமையில் அவர் முதல்வர் ஆவார், அவரோட ஆட்சி நடக்கும். யார் பங்கு எங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எங்களை அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க தனியாகவே. அந்த அளவுக்கு வந்துடும். நாங்கள் முதலிருந்து நம்புகிறோம், இப்போவும் நம்புகிறோம். ஓகேங்க சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.
4 தடவை எம்எல்ஏ ஆனவங்க ஒருத்தருக்கு உள்ள அனுபவமும் நேரடியாக எம்எல்ஏ ஸ்ட்ரெயிட்டாக சிஎம்னு சொன்னீங்கன்னா நல்ல மனசு மட்டும் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட முடியுன்றது கிடையாது. விஜயோட சக்தியை வந்து நான் வந்து ரொம்ப சாதாரணம், ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நாங்கள் களத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஏற்படுத்தும். திமுக என்டிஏக்கு ஏற்படுத்தாது. ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்டியன் சொல்ற மைனாரிட்டி ஓட்டு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் பெரும்பான்மையாக வரும். நாம் தமிழரோட பின்னாடி போனாங்க பாருங்க, புதுசாக போகிற பசங்க, அவங்க எல்லாம் வரும். இவங்க விடுதலை சிறுத்தைகளோட கணிசமான வாக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கரையோர இருக்கிற மீனவர்களோட வாக்கு எல்லாம் வந்து விஜய்க்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து இல்லை, அப்படி வந்த வாக்குகளில் அதிமுகவோட வாக்கு வங்கியோ பாஜகவோட வாக்கு வங்கியோ இல்லையா? பிரச்சாரத்துக்கு போனால் வணக்கம் தாமரை ரெட்டலியன் பண்ணிடுங்க, போட்டுருங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. நாங்கள் வெளியில் வரும்போது இவர் போடுவாரா போட மாட்டாரா, திமுகவா, வீட்டுக்குள்ளே எங்கே திமுக படம் பார்த்து இப்படி யோசிப்போம். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வேட்பாளருக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற குழந்தை எழுந்திரிச்சு தளபதினு கற்றுச்சு வச்சிங்க, அவரோட குஷி எப்படி இருக்கும் வேட்பாளருக்கு. அப்போ நம்ம கன்ஃபார்மாக ஜெயிச்சிட்டோம். அந்த மாயையில் இருக்காங்க. அரசியல் அவங்களுக்கு தெரியல. அதை தட்டி கேட்காத ஒரு முதல்வர், அவர் வயசுக்கு அதை கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஒரு துணை முதல்வருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே துபாய் போயிடுறாரு. அந்த நம்ம செஞ்ச நிறைய விஷயங்கள், குறிப்பாக பெண்களை கவரும் வகையில் பண்ணது, இந்த 8000 ரூபாய் கூப்பன் அறிவிச்சது, இதெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. நீங்கள் உங்களுக்கு நான் 1000 ரூபா கையில் கொடுக்குறேன், ஆனால் உங்களை பலார்னு அரையிறேன், எது உங்களுக்கு நிற்கும்? அரையிறேன். அதுதான் இந்த கவர்மெண்ட் பண்ணது. பாஜக கூட இருந்ததுனால தான் தோத்துட்டேன்னு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களே இந்த எலெக்ஷனில் ரீசெண்ட் எலெக்ஷன்ல உங்களோட ஞாபக சக்தியை கொஞ்சம் குறைச்சிட்டு இங்கே வந்தீங்க வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக 10 நாள் நடந்தது, ராகுல் காந்தி ஒரு கேரக்டர் வந்தார், அவர் ஸ்டாலின் கூட பேசவே இல்லை. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ ஆட்டோமேட்டிக். இன்னைக்கு காங்கிரஸ் திரும்ப கலக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நியூஸ் ஒரு காங்கிரஸ் பண்ணது இல்லை, இந்த பக்கம் பிஜேபி அதை பண்ணல. நீங்கள் இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கும்போது சீரியஸ்ன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் காமெடி பண்ணுறீங்க பாருங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன்.